அவங்களால வெற்றி பெறுவோம் அப்படின்ற ஒரு நம்பிக்கை கொஞ்சம் கூட அவங்களுக்கு இல்லை. அந்த காரணத்தினால என்னென்னலாம் பேசி மக்களை முட்டாள்களாக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்களோ அப்படியெல்லாம் பேசிட்டு இருக்கிறாங்க. நான் ஒரு ஸ்பெஷல் பிறவி, பயாலஜிக்கல் ரீதியாக நான் பிறக்கல, சொல்லப்போனால் நான் மனுஷனே இல்லைன்னு சொல்லியிருக்கிறார். பூரி ஜெகநாதர் கோயிலில் இருக்கக்கூடிய அந்த அறைகளில் பூட்டி வச்சுருக்காங்க பாருங்கள், பல கோடி மதிப்புள்ள பொருட்கள்லாம் வச்சு. அதோடைய சாவி எப்பயோ தமிழ்நாட்டுக்கு வந்துச்சுன்னு சொல்லி தமிழ்நாட்டு மக்கள் மீது ஒரு திருட்டு பட்டத்தை பிரதமர் மோடி கட்டியிருந்தார். அடுத்தது நம்ம அமித்ஷா என்ன பண்ணியிருக்கிறாரு, அங்கே தேர்தல் பரப்புரைக்கு போய் ஒரிசாவில், இந்த ஒரிசாவை ஒரு தமிழன் தான் ஆண்டோமா. புரட்சி பெண் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அன்பான வணக்கம். தொடர்ந்து தேர்தல் பரப்புரையில் பிரதமர் முன்னுக்கு பின் முரணாக பேசிக்கிட்டு இருக்கிறாரு. அவங்களால வெற்றி பெறுவோம் அப்படின்ற ஒரு நம்பிக்கை கொஞ்சம் கூட அவங்களுக்கு இல்லை. அந்த காரணத்தினால என்னென்னலாம் பேசி மக்களை முட்டாள்களாக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்களோ அப்படியெல்லாம் பேசிகிட்டு இருக்கிறாங்க. உங்களுக்கு தொடர்ந்து நீங்களும் பார்த்துட்டு தான் இருக்கீங்க. நேற்று என்ன ஒரு போட்டு வச்சிருக்கிறாருன்னா, நான் ஒரு ஸ்பெஷல் பிறவி, பயாலஜிக்கल ரீதியாக நான் பிறக்கல, சொல்லப்போனால் நான் மனுஷனே இல்லைன்னு சொல்லியிருக்கிறார். बायोलॉजिकली मुझे जन्म दिया गया है। इन सारे अनुभवों को मैं जोड़ करके देखता हूँ तो मैं कन्विंस हो चुका हूँ, बायोलॉजिकल शरीर से नहीं मिली। ईश्वर ने मुझसे कुछ काम लेना है, इसलिए मुझे विधा भी दी है, इसलिए मुझे सामर्थ्य भी दिया है। जो ईश्वर ने मेरे रूप में मुझसे लेना तय किया है, और इसलिए मैं जब भी कुछ करता हूं तो मैं मानता हूं शायद ईश्वर मुझसे करवाना चाहता है। क्या परिणाम होगा चिंता छोड़ो। இதை சொன்னாலும் சொன்னார். இளைஞர்களும் நெட்டிசன்களும் சமூக வலைத்தளங்களில், ஆமாஞ்சி நீங்கள் மனுஷனே இல்லை தான், இதை தான் நாங்களும் பல ஆண்டுகளாக சொல்கிறோம் அப்படின்ட்டு ஒவ்வொருத்தரும் ஒரு கருத்து எழுதிக்கிட்டு இருக்காங்க. அப்போது ஏன் பிரதமர் இப்படி சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவர்களுக்கு எதையும் சொல்லி மக்கள்கிட்ட துணிச்சலாக வாக்கு கேட்கறதுக்கு எந்த விதமான அடிப்படை தகுதின்றதே கிடையவே கிடையாது. ஒன்று இஸ்லாமியர்களை குறி வச்சு பேசுறது, இன்னொன்று மத ரீதியாக பேசுறது. இவங்க எடுத்த ராமர் அப்படின்ற விஷயம், கடவுள் அப்படின்ற விஷயம் உங்களுக்கு பெரிய அளவுக்கு கை கொடுக்கல. அதனால் பாருங்கள் என்ன பண்ணுறாங்க, வேறு வழி இல்லாமல் ஏதோ பேசிகிட்டு இருக்கிறாங்க. அப்படியே மிகப்பெரிய பிரம்மாண்டம் குழந்தை ராமர் அயோத்தியில் பெரிய சாதனையை படைச்சிட்டார்ல அப்படிலாம் பேசினாங்க. இப்போ செய்தி என்ன வருதுன்னா, 7க்கும் மேற்பட்ட விமானங்கள் ரத்து செஞ்சு 2 விமானங்கள் தான் இப்போ வச்சுருக்காங்களாம். அந்த அளவுக்கு மக்களுடைய எழுச்சியோ இல்லை மக்களுடைய வரவேற்பையும் பெறாமல் தான் இன்றைக்கி இந்த ராமர் இருக்கிறாரு. உங்களுக்கு தெரியும், பிரதமர் அவர் பேசக்கூடிய பேச்சுக்கள் எந்த அளவுக்கு வெறுப்பை இந்த நாட்டில் விதைக்குது அப்படின்னு சொல்லி. அப்படி தான் ஒரிசாவில் போய் என்ன பேசியிருக்கிறாரு, இங்கே தமிழ்நாட்டுக்கு வந்தால் தமிழர்கள் ஆஹா ஓஹோன்னு பாராட்டுறதும், தமிழர்கள் என்னுடைய சகோதர சகோதரிகள், இந்த பாரம்பரியம் இந்த கலாச்சாரம் ரொம்ப எனக்கு பிடிச்சிருக்கு, நான் தமிழனாக பிறக்கணும்னு ஆசைப்பட்றேன், இப்படியெல்லாம் இங்கே கதை விட்டுறது. ஒரிசாவில் போய் அவங்க என்ன பேசுகிறாங்கன்னா, தமிழர்கள் மீதான ஒரு பட்டத்தை கட்டியிருக்கிறாங்க. பூரி ஜெகநாதர் கோயிலில் இருக்கக்கூடிய அந்த அறைகளில் பூட்டி வச்சுருக்காங்க பாருங்கள், பல கோடி மதிப்புள்ள பொருட்கள்லாம் வச்சு. அதோடைய சாவி எப்பயோ தமிழ்நாட்டுக்கு வந்துச்சுன்னு சொல்லி தமிழ்நாட்டு மக்கள் மீது ஒரு திருட்டு பட்டத்தை பிரதமர் மோடி கட்டியிருந்தார். जगन्नाथ जी के श्री रत्न भंडार को लेकर जो कुछ हो रहा है उससे पूरा उड़ीसा बहुत गुस्से में है। अब लोग कहते हैं कि श्री रत्न भंडार की चाबी तमिलनाडु चली गई है, कहते हैं। अभी किसने भेजी है भाई तमिलनाडु? ये तमिलनाडु कौन ले गया है, कौन ले गया है? ऐसे लोगों को माफ करोगे क्या? உடனடியாக நம்முடைய முதலமைச்சர் கடுமையான ஒரு கண்டனத்தை கொடுத்திருக்கிறார். ஏன் உங்களுக்கு தமிழர்கள் மீது இவ்வளோ ஒரு வெறுப்பு பிரச்சாரத்தை நீங்கள் நடத்திட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. இது ஏன் அப்படின்னா, இந்தியாவிலேயே தமிழ்நாடு ஒரு தனித்துவமாக இருக்குது. குறிப்பாக இன்றைக்கு இந்தியா கூட்டணி வெற்றி பெற்றால் அது மிகப்பெரிய அந்த சாதனைக்கு சரித்திரத்துக்கு முக்கிய காரணமே தமிழ்நாட்டு மக்களும் நம்முடைய மாண்புமிகு முதல்வர் அவர்களும் தான். அதுதான் உங்களுக்கு எங்கே போனாலுமே பெரிய தலைவலியாக இருக்குது. மற்ற மாநிலங்கள் கூட இன்றைக்கி தமிழ்நாட்டை பார்த்து இந்த அளவுக்கு இந்தியா கூட்டணி ஒரு பெரிய வெற்றியை பெறப்போகுது,
அப்படின்னு கருத்து கணிப்புலாம் வர்றது பார்த்து ஆர்எஸ்எஸ்க்கும் பிஜேபிக்கும் ஒரு பெரிய பயம் வந்துருச்சு. 10 வருஷமா ராஜ மரியாதையோட மக்களை பற்றி கொஞ்சம் கூட கவலையே இல்லாமல் ஆட்சி நடத்தின பிரதமர் மோடி ஒரு முடிவுக்கு வரப்போகுது அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு தான் எங்கே போனாலும் தமிழ்நாட்டு மக்களை பற்றி தப்பு தப்பாக பேசுறது. ஏற்கனவே பார்த்தீங்கன்னா மெட்ரோ ரயிலில் யாருக்கும் போகாமல் இருக்கிறாங்க. மெட்ரோ வந்து இன்னைக்கு பெரிய அளவுக்கு வணிகமாக ரீதியாக வந்து மக்கள் அதிகமாக பயன்படுத்தாததுக்கு காரணமே என்னன்னா இந்த இலவச பேருந்து விட்டதுனால தான் அப்படின்னு சொல்லி பெண்கள் பயன்படுத்தக்கூடிய அது இந்த அரசாங்கம் தமிழ்நாடு அரசாங்கம் கொடுக்கக்கூடிய இந்த திட்டத்தை கொச்சப்படுத்தி பேசினாரு. आप एक शहर में मेट्रो बनाते हैं और उसी शहर में चुनाव जीतने के लिए कहते हैं कि हम महिलाओं को बस में फ्री ले जाएंगे। அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் வந்து என்ன பண்ண உங்க கையில் இருக்கிற சொத்துக்கள்லாம் பிடுங்கி யார்கிட்ட கொடுப்பாங்க, இஸ்லாமியர்கள்கிட்ட கொடுப்பாங்கன்னு சொல்லி பேசினாங்க. और पहले जब उनकी सरकार थी उन्होंने कहा था कि देश की संपत्ति पर पहला अधिकार मुसलमानों का है। इसका मतलब ये संपत्ति इकट्ठी करके किसको बांटेंगे? जिनके ज्यादा बच्चे हैं उनको बांटेंगे। இப்போ பார்த்து தமிழர்கள் மீது ஒரு தாக்குதல் வந்து நடத்தி இருக்கிறாரு. திருட்டு பட்டம் வந்து கட்டியிருக்கிறார். இது ஒரு பக்கம் அப்படின்னா அடுத்தது நம்ம அமித்ஷா என்ன பண்ணியிருக்கிறாரு, அங்கே தேர்தல் பரப்புரைக்கு போய் இந்த ஒரிசாவை ஒரு தமிழன் தான் ஆளணுமா, ஏன் ஒரிசாக்காரன் தான் தமிழ்நாட்டை ஆளணும்னு சொல்லி அவர் வந்து மொழி பிரச்சனையை வெறுப்பு பிரச்சாரத்தை ஆரம்பிச்சிருக்கிறார். இங்கே பாருங்கள், இந்த சங் பரிவார் கூட்டம் ஒன்று மத ரீதியாக பேசும், இல்லைன்னா இன ரீதியாக பேசும், இப்போ மொழி ரீதியாக பேசுகிறாங்க. தமிழ்நாட்டுக்கு வந்தால் தமிழர்கள் பற்றி பெருமையாக அப்படி பீற்று விட்றதான், ஒரிசாவில் போனால் தமிழ்நாட்டைக்காரன் வந்து இங்கே ஆளணுமான்னு கேட்குறது. நாங்கள் என்ன கேட்குறோன்னா, தமிழ்நாட்டை சார்ந்த ஒருத்தர் ஒரிசாவில் ஆளக்கூடாது அப்படின்னா தமிழ்நாட்டுக்கு மட்டும் எதுக்கு பிஜேபி, எதுக்கு சங் பரிவார், எங்களுக்கு என்ன சம்மந்தம்? தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எங்களுடைய கலாச்சாரத்துக்கோ உங்களுடைய ஆரிய பார்ப்பன கலாச்சாரத்துக்கும் ஏதாவது தொடர்பு இருக்கா? அப்போ பனியாக்கள் மட்டும் தமிழ்நாட்டை ஆடலாமா, குஜராத்திகள் மட்டும் தமிழ்நாட்டை ஆடலாமா அப்படின்ற கேள்வியை நம்ம கேட்கக்கூடாதா? இப்போ இவங்க இந்த மாதிரியான 2 மாநிலத்துக்கும் ஒரு பெரிய பிரச்சனையை ஏற்படுத்தி இங்கே மக்களுக்குள்ள ஒரு பிளவை ஏற்படுத்தணும் அப்படின்றது அவருடைய எண்ணமாக இருக்குது. நீங்கள் இன்னொரு விஷயத்தை கவனிக்கணும். ஏன் போய் ஒரிசால அப்படி பேசுகிறாங்க அப்படின்னா, அங்கே இருக்கக்கூடிய விகே பாண்டியன் அப்படின்ற ஒரு ஐஏஎஸ் அதிகாரி, அவரை மனசில் வச்சு தான் வந்து அமித்ஷா வந்து இந்த அளவுக்கு பேசியிருக்கிறார். இவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, நம்முடைய தமிழ்நாட்டை பூர்வீகமாக கொண்டு கிட்டத்தட்ட 23 ஆண்டுகள் ஒரிசாவில் மக்களுக்காக பாடுபட்ட ஒரு நல்ல அதிகாரி இவர். அதனால தான் அவருக்கு வந்து அந்த கட்சி ஒரு முக்கியத்துவத்தை கொடுத்துருக்குது. அங்கே இருக்கக்கூடிய முதல்வர் அவர்கள் பட்நாயக் அப்படி வந்து இவங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பை கொடுத்துருக்கிறாரு. தொடர்ந்து இவர் அந்த மாநிலத்துக்கு போய் துணை அதிகாரியாக இருந்து பிறகு கலெக்டர் ஆகி பிறகு பல்வேறு பணிகளை வந்து இவர் செஞ்சுருக்கிறாரு. குறிப்பாக சொல்ல தகுந்த விஷயம் பார்த்திங்கன்னா, இவர் 1999 அங்கே போய் அவருடைய பணியை தொடங்கிட்டார். அப்படி பார்க்கும்போது இவர் செய்த சாதனைகளை நம்ம பட்டியலிட்டு அது போயிட்டே இருக்கும். விவசாயிகளுக்கான குறைந்தபட்ச ஆதார நிலையை வந்து என்ன பண்ணுறாரு, விலையை நிர்ணயம் செஞ்சு அது சரியாக எல்லாருக்கும் கிடைப்பதற்கான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்துருக்கிறார். அதன் பிறகு பார்த்திங்கன்னா, நம்மளுடைய மாற்றுத்திறனாளிகள் அவர்களுக்கான அந்த ஒற்றை சாளரை முறை அப்படின்றத கொண்டு வந்து வெறும் 700 சான்றிதழ் மட்டும் பெற்ற மாற்றுத்திறனாளிகள் சுமார் 10,000க்கும் மேற்பட்ட சான்றிதழ்கள் பெறுவதற்கு இவர் தான் காரணமாக இருந்திருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் குடியரசுத் தலைவர்கிட்ட இவர் விருது வாங்கியிருக்கிறாரு. குறிப்பாக ஊரக வளர்ச்சித்துறை சார்பாக அந்த திட்டத்தை சரியாக செயல்படுத்தினார் அப்படின்ற காரணத்துக்காக இவங்களுடைய மாவட்டத்துக்கு விருது வந்து வழங்கப்பட்டிருக்குது. அதே போல் பசி பட்டினி அப்படின்ற விஷயத்தெல்லாம் குறைச்சி இன்றைக்கி இந்தியாவில் 3வது இடத்துல வந்து உணவு தயாரிக்கக்கூடிய இடத்துல இன்றைக்கி ஒரிசா இருக்குதுன்னு சொன்னால் அதற்கு இவருடைய தொடர் உழைப்பு வந்து ரொம்ப முக்கியமான காரணம். இவர் பார்த்திங்கன்னா நவம்பர் 2023ஆம் ஆண்டு 27ஆம் தேதி
பிஜு பட்நாயக் அப்படின்ற அந்த கட்சியில் சேர்ந்தார். அது மட்டும் இல்லாத நம்முடைய அந்த நாட்டினுடைய முதலமைச்சராக இருக்கக்கூடிய பட்நாவிக் அவர்களுக்கு வந்து நவீன் பட்நாயக் அவர்களுக்கு 2011லேருந்து 2023 வரைக்கும் இவர் தான் தனி செயலாளராக இருந்திருக்கிறார். அவருடைய பிஏவாக இருந்திருக்கிறார். அப்போது இவர் செய்த முதலமைச்சருக்காக இவர் உழைத்த அந்த நம்பிக்கை, அப்புறம் அந்த நாட்டு மக்களுக்காக இவர் கொடுத்த 23 ஆண்டுகள் உழைப்பு, அப்போ மக்கள் இவருக்கு கொடுத்த ஒரு ஆதரவு, அது மட்டும் இல்லாமல் பல்வேறு விருதுகள் வந்து மாநிலத்துக்கு இவர் பெற்று கொடுத்துருக்கிறாரு. இப்படியெல்லாம் தொடர் பணி அங்கே செஞ்சதனுடைய காரணம்தான் அந்த கட்சியும் அந்த கட்சியினுடைய தலைமையும் முதலமைச்சரும் வந்து இவருக்கான ஒரு அங்கீகாரத்தை கொடுத்துருக்குறாங்க. அப்போது இது இந்த சங் பரிவார் கூட்டத்துக்கு ஒரு பெரிய வைத்தறிச்சலை ஏற்படுத்தி இருக்குது. என்னடா இது, தமிழ்நாட்டுக்கு போனால் தான் வந்து தமிழ்நாட்டு மக்கள் நம்மளை எதிர்க்கிறாங்க, அந்த மாநில முதலமைச்சர் நம்மளை எதிர்த்து பேசுகிறாருன்னு பார்த்தா, ஒரிசாலையும் நம்ம வெற்றி பெறாததுக்கு காரணமாக இருக்க போகிறது தமிழ்நாட்டை சேர்ந்த ஒருத்தர் அப்படின்றத அவங்களுக்கு பெரிய ஒரு பயத்தை, வயிற்று வலியை ஏற்படுத்தியிருக்கு. அதனால தான் திரும்ப திரும்ப என்ன சொல்கிறாங்க, தமிழ்நாட்டை சேர்ந்த ஒருத்தன் ஆளணுமான்னு சொல்லி அந்த மாநிலத்தில் இருக்கிறவங்க போய் கேட்குறாங்க. அப்போது ஒரிசால இருக்கக்கூடியவங்க தமிழ்நாட்டை ஆளக்கூடியதுன்னா தமிழ்நாட்டில் பிஜேபி மட்டும் ஏன் ஆள துடிக்குது? நீங்கள் பிஜேபியினுடைய ஒரு முகமாக இங்கே யார் வச்சாலுமே அவங்களும் வந்து ஆர்எஸ்எஸ்ஸை சேர்ந்தவங்க தானே, பிஜேபியை சேர்ந்தவங்க தானே. இந்த மாதிரி ஒரு தருணத்தில் மக்களுக்குள்ள ஒரு பிளவு ஏற்படுத்துறதுக்காக இப்படி பேசியிருக்கிறாரு அப்படின்னு பார்க்கும் பொழுது, இதெல்லாம் நம்ம டிஸ்கஸ் பண்ணும் போதே அடுத்த கட்டமாக என்ன சொல்லிட்டாரு, நான் வந்து கடவுளுடைய தூதன் அப்படின்னு சொல்லிட்டாரு. தனிப்பிறவின்லாம் பேசிட்டாரு. அப்போது கடவுள் எப்படி தோன்றியிருக்கிறார் அப்படின்றத நம்ம இதுலேருந்தே பார்த்துருக்க முடியும். அதனால தான் தந்தை பெரியார் கடவுள் இல்லை, கடவுள் இல்லை, கடவுள் இல்லவே இல்லை, கடவுளை கற்பித்தவன் முட்டாள்னு சொல்லியிருக்காரு. அப்போது கடவுள் வந்து ஒரு கற்பிக்கப்பட்ட விஷயம் அப்படின்றது பெரியாருடைய ஆணித்தரமான ஒரு கொள்கையாக இருக்குது. ஆனால் இந்த நாட்டில் பெரும்பான்மையான மக்கள் கடவுளை நம்பக்கூடியவங்களாக இருக்கிறாங்க. அது உங்களுடைய ஆராய்ச்சிக்கே நான் விட்டுடுறேன். ஆனால் இதில் நம்ம சொல்ல வர்றது என்னென்னா, மக்களுக்கான ஒரு நபராக இருந்து நீங்கள் பணி செய்கிறதுலேருந்து தவறிட்டீங்க. அதனால தான் வேறு வழி இல்லாமல் நான் கடவுளுடைய தூதன்னு சொல்கிறீங்க. அப்போது நான் மனுஷனே இல்லைன்னு சொல்கிறீங்க. இதெல்லாம் வந்து மக்கள் ஏற்றுக்கிறதுக்கு தயாராக இல்லை. ஆனால் ஒன்று மட்டும் புரியுது, என்னென்னா மோடி அவர்கள் நிச்சயமாக அடுத்த ஆள போகிறது இந்தியா கூட்டணி தான் அப்படின்னு தெரிஞ்சிடுச்சு. அடுத்தது காசி ராமேஸ்வரம் பக்கம் போய் ஏதாச்சும் முனிவர் ஆகலாம், சன்னியாசி ஆகலான்னு ஒரு முடிவு பண்ணிட்டாரா என்னன்னு தெரியல. அதுக்காக ஒரு ஏற்கனவே ட்ரையல்லாம் பார்த்துட்டாரு. அதனோட அடிப்படையில் தான் இன்றைக்கி இதை சொல்லியிருக்கிறாரு. எல்லா நாட்டு அதிபர்களும் எல்லா நாட்டு பிரதமர்களும் நம்ம நாட்டு பிரதமர் இப்படி பேசுகிறத பாரு காரி துப்பி சிரிக்க தான் போகிறாங்க. இவ்வளோ மோசமான ஒரு பிரதமராக இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி மற்ற வெளிநாட்டவர் மட்டும் இல்லை, இந்த நாட்டு மக்களுமே வந்து பிரதமரை பார்த்து சிரிக்கிறாங்க, கேலி குத்தாக தான் பார்த்துட்ருக்குறாங்க. அப்போது நீங்கள் வாய் இருக்குதுன்றதுனால, அதிகாரத்தில் இருக்கிறதுன்றதுனால தமிழர்கள் மீது இந்த மாதிரி ஒரு திருட்டு பட்டம் கட்டுறது, தமிழன் ஆளக்கூடாது அப்படின்லாம் சொல்கிறீங்க. இந்த உலகத்தில் மிக முக்கியமான இடங்களில் தமிழர்கள் ஆள்கிறார்கள். இந்த நாட்டினுடைய தேர்தலை மாற்றி அமைக்கக்கூடிய இடத்திலும் நிச்சயமாக தமிழர்கள் இருப்பார்கள்ன்றது தான் நம்மளுடைய கருத்து. தொடர்ந்து நம்முடைய புரட்சி பெண் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்களுடைய ஆதரவு கொடுங்க. நன்றி, வணக்கம்.